வனிதா விஜயகுமார். லைவ் வாழ்த்துக்கள் வனிதா, வாழ்த்துக்கள், பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த பெயரை கேட்டோன்னே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அலைகள் ஏற்படும். லைவ் வாழ்த்துக்கள் வனிதா, வாழ்த்துக்கள், பெருநாள் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய டைவர்ஸ் விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய திருமண விஷயங்களா இருக்கட்டும். Yeah, live. Both of you just tell it's coming. It's live. Happy birthday! Happy birthday! One minute the video வருது சொல்லிருங்க. Tell them. 1 minute the video. Cut. ஜெயா 1 minute the video ன்றது சொல்லுங்க. ஹாய் எவ்ரிபடி. Hello. ஹாய். இதுக்கு சரி அவங்க விஜயோட அறிமுகம் சந்திரலேகா படத்துல இருக்கட்டும், அவங்க விஜயகுமாரோடைய மகளா இருக்கட்டும், அருண்குமாரோடைய சிஸ்டரா இருக்கட்டும், ஹரி அவங்க ஃபேமிலியோடைய ஒரு ரிலேஷனா இருக்கட்டும், இப்படி பல பரிணாமங்கள்ல நம்ம வனிதா விஜயகுமார் அவர்களை பார்க்குறோம். பிக் பாஸ்க்கு அவங்களும் போனாங்க. அவங்களுடைய முன்னாள் கணவர் என்று சொல்லப்படுகிற ராபர்ட் அவர்களும் பிக் பாஸ்க்கு போனாங்க. வேற வேற சீசனுக்கு போனாங்க. ரைட், ஓகே. ராபர்ட் அவர்களை நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அமிச்சேன் அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவர்கள் இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. பட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னு வருத்தம்லாம் பட்டாங்க. ரைட்டு. ஸோ இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஆமாங்க, இவங்க ஒரு போஸ்டரை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க சமூக வலைத்தளங்களில். மீண்டும் வனிதா விஜயகுமார் அவர்களும் ராபர்ட் அவர்களும் இணைஞ்சிட்டாங்களா அப்படின்றது ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவனம் செலுத்துறாங்க. ரைட்டு. அதாவது இவங்க இணையறாங்களா அப்படின்றத விட இவங்க நடித்த திரைப்படம் அக்டோபர் 5 வந்து அவனுடைய போஸ்டர் வந்து வெளியிடுறாங்க. அதுக்காக தான் இந்த விஷயம் வந்திருக்கு. அதுக்குள்ள நிறைய அதான் சொல்லுவாங்களே, கதை கட்டி அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு உலகமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. மீண்டும் ராபர்ட் அவர்களும் வனிதா அவர்களும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா 5ஆம் தேதி சந்திக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. வனிதா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை, அவங்களுடைய படம், அந்த படத்தை பற்றிய ஒரு ப்ரொமோஷன் தான் அது. ஆனால் இருந்தாலும் மீண்டும் அவங்க இணைவாங்களா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமும் போய்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ராபர்ட் அவர்கள் அங்கே பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு கூட இருக்கிற கண்டஸ்டண்டோட காதல் வயப்பட்டாரு. இந்த விஷயங்களும் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அது காதல் வயப்பட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன ஒரு அடுத்த லெவலுக்கு எந்த முயற்சியும் நடக்கலை. ஸோ ராபர்ட் அவர்கள் இன்னும் மனசுக்குள்ள திருமண வாழ்க்கைக்கு ஏங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்றது தெரியுது. ஸோ இவங்க இப்போ இணைஞ்சிருக்கிறது, இந்த ப்ரொமோஷனுக்காக இணைஞ்சிருக்கிறது, அவங்க வாழ்க்கையுடைய ப்ரொமோஷனுக்கும் இணைவாங்களா அப்படின்னு தான் டாக் ஆஃப் டவுனா இருக்கு. பார்ப்போம். மேலும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம் தமிழ். சரி கேமராக்காக ஹாய் எவ்ரிபடி, தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ். ஓ so much happy birthdays, happy birthday, happy birthday, happy birthday. Yeah, thank you so much. Okay, ஒரு அப்டேட் கொடுத்திருந்தோம் that 12:01 அக்டோபர் 5 வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. there is a lot of love in this film. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்க you go in, it's live, go into Vanitha Vijayakumar channel and YouTube, all the subscribers, all my thambis and thangachis, and send your wishes. You